தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் நடப்பாண்டிற்கு இணையதள வாயிலாக 13 பட்டப்படிப்புகளுக்கு இளங்கலை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தளத்தின் முகவரி tnauonline.in என்று டைப் செய்ய வேண்டும். இணையதள முகப்பின் இடதுபுறத்தில் தகவல் குறியீடு என்று சொல்லப்படும் இன்ஃபர்மேஷன் புரோச்சர் இடம்பெற்றுள்ளது. விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற தகவல் அடங்கியுள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை இணையதளத்தில் தங்களுக்கென்று ஒரு அக்கவுண்டை தொடங்க வேண்டும். இணையதள முகப்பின் மத்தியில் புதிய பதிவு, விண்ணப்பதாரரின் பதிவு, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் லாகின் என்பதனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு முறை புதிய பதிவு என்பதனை கிளிக் செய்யவும். இப்போது சுய தகவல்களை, பர்சனல் டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் தங்களுடைய பெயர் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளதோ அவ்வாறே டைப் செய்ய வேண்டும். பிறகு அடுத்த கட்டத்தில் தங்களுடைய தகப்பனாரின் பெயரையும் அதன் பின்பு தங்களுடைய தாயாரின் பெயரையும் டைப் செய்ய வேண்டும். பின்பு உங்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிட வலது பக்க அருகில் உள்ள நாட்காட்டியை கிளிக் செய்து முதலில் நீங்கள் பிறந்த வருடத்தை தேர்ந்தெடுத்து பின்பு மாதம், அதன் பின் தேதி என்ற ரீதியில் கிளிக் செய்து தேர்ந்தெடுக்கவும். அதன் பின் நீங்கள் எந்த பாலினம் என்பதை தேர்வு செய்யவும். ஆண் அல்லது பெண் அல்லது இருபாலரா என்று குறிப்பிட வேண்டும். திருநங்கையர்களுக்கு 3% இடஒதுக்கீடு இவ்வாண்டு வழங்கப்பட்டுள்ளது. பின்பு நீங்கள் ஜாதி அடிப்படையில் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவரா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா அல்லது சீர்மரபினரா, தாழ்த்தப்பட்ட வகுப்பினரா அல்லது பழங்குடியினரா, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களா, தாழ்த்தப்பட்ட அருந்ததி இனத்தை சேர்ந்தவர்களா என்று குறிப்பிடும் வகையில் கிளிக் செய்யவும். பின்பு உங்கள் ஜாதியின் குறியீடு என்ன என்பதனை தகவல் குறியீட்டு உதவியுடன் டைப் செய்யவும். பின்பு நீங்கள் பிறந்த இடத்தின் பெயரை டைப் செய்யவும். கௌரா, ஹிந்து கௌரா, ஹிந்து GA சொல்லுங்க. சரி, அது சொல்லிட்டீங்களா? பின்பு நீங்கள் பிறந்த இடத்தின் பெயரை டைப் செய்யவும். பின்பு குடியுரிமை பகுதியில் இந்தியர் என்று உள்ளிருப்பு செய்யப்பட்டிருக்கும். அதன் பின்பு தங்கள் அலைபேசி எண்ணை பதிவு செய்யவும். தொலைபேசி எண் இருந்தால் தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்யவும். தங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி என்றால் ஆம் என்று சொடுக்கவும், அல்லது இல்லை என்று உள்ளிருப்பு செய்யப்பட்டிருக்கும். பின்பு உங்கள் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யவும். பின்பு விதந்தேற்றம் சரிபார்க்க வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் உங்களது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பின் மார்க் ஷீட்டில் உள்ள குறியீட்டு எண்ணை டைப் செய்யவும். அதன் பின்பு 12ஆம் வகுப்பில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை, குறியீட்டு எண் பதிலாக ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை டைப் செய்வோம். மீண்டும் அடுத்த கட்டத்திலும் அதே எண்ணை டைப் செய்யவும். நீங்கள் பாஸ் செய்த வருடத்தை, தேர்ச்சி பெற்ற வருடத்தை குறிப்பிடவும். நடப்பாண்டு என்றால் 2015 என்று தேர்ந்தெடுக்கவும். பின்பு நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் அட்டெம்ப்ட், முதல் அட்டெம்ப்ட் என்றால் 1 என்று குறிப்பிடவும். ஏதேனும் விசேஷ முன்பதிவு அடிப்படையில் விண்ணப்பிக்க விரும்பினால் அந்த கட்டத்தில் முன்னாள் இராணுவத்தினர்,
சுதந்திர போராட்ட வீரரா, மாற்றுத்திறனாளியா, விளையாட்டு வீரரா என்று குறிப்பிடவும். பிற தேசத்தில் வாழும் இந்தியர் என்றால் அக்கட்டத்தை பூர்த்தி செய்யவும். பின்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் என்ற பகுதியை சொடுக்கவும். இறுதியில் சமர்ப்பி என்ற விசையை அழுத்தவும். இப்பொழுது நீங்கள் பதிவு செய்த விவரங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு என்று ஒரு பதிவு எண்ணும் கடவுச்சொல்லும் வழங்கப்பட்டிருக்கும். தற்பொழுது நீங்கள் 2ஆம் படியில் உள்ளீர்கள். இந்த படிவத்தில் தங்களுடைய விலாசத்தை, முகவரியை, கதவு இலக்க எண் டைப் செய்யவும். அடுத்து தெருவின் பெயர், அதன் பின்பு கிராமத்தின் பெயர் மற்றும் தாலுகாவின் பெயர், அதன் பின்பு மாவட்டத்தின் பெயர் ஆகியவற்றை பூர்த்தி செய்யவும். நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்றால் தமிழ்நாடு என்று தேர்ந்தெடுக்கவும். அல்லது பிற மாநிலத்தவர் என்றால் அந்தந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் இந்தியர் என்றால் இந்தியா என்று உள்ளிருப்பு செய்யப்பட்டிருக்கும். பிற தேசத்தை சார்ந்தவர்கள் அதர்ஸ் என்பதனை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு தங்களது அஞ்சல் குறியீட்டு எண்ணை டைப் செய்யவும். இதுதான் உங்களது நிரந்தர முகவரி என்றால் இந்த இடத்தை சொடுக்கவும். அதன் பின்பு உங்களது போட்டோவை தேர்ந்தெடுக்கவும். இதன் பின்பு சேவ் என்ற பட்டனை, அதாவது சமர்ப்பி என்ற பட்டனை அழுத்தவும். தற்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே என்ற பட்டனை அழுத்தவும். இனி அடுத்த 3ஆம் கட்ட படிக்கு செல்லவும். இந்த இடத்தில் உங்களது மார்க் விவரங்களை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் பாஸ் செய்த வருடம் 2015 போர்டு, ஸ்டேட் போர்டு என்று குறிப்பிடவும். சிபிஎஸ்இ என்றால் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ என்றால் ஐசிஎஸ்இ என்று குறிப்பிட வேண்டும். அதன் பின்பு நீங்கள் உங்களது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த 3ஆம் படியில் உங்களது கல்வி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். உயர்கல்வியா, தொழில்முறை கல்வியா, தமிழ் வழி பயிற்சியா அல்லது ஆங்கில வழியா போன்றவற்றை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். மேக்ஸ் மதிப்பெண், கணிதத்தின் மதிப்பெண்ணையும், பௌதிகத்தின் மதிப்பெண்ணையும், உயிரியல் மதிப்பெண்ணையும், வேதியியல் மதிப்பெண்ணையும் குறிப்பிடவும். பின்பு தங்களது பயிற்சி தமிழ் வழியா அல்லது ஆங்கில வழியா என்பதனை குறிப்பிடவும். அடுத்து உங்களது நேட்டிவிட்டி தமிழ்நாடு என்பதுதான் இருக்கும், அதை தேர்ந்தெடுக்குங்கள். அல்லது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்றால் அதர் ஸ்டேட் என்பதனை தேர்ந்தெடுங்கள். பிறகு சேவ் செய்து கொள்ளுங்கள். அந்த பட்டனை அழுத்தவும். இனி அடுத்த கட்ட 4ஆம் படிக்கு செல்லவும். அதற்கு நெக்ஸ்ட் என்ற பட்டனை அழுத்தவும். தற்பொழுது மின்னணு முறையில் பணம் செலுத்துவது எப்படி என்பதை காண்போம். இதற்கு இ பேமெண்ட் என்பதனை அழுத்தவும். இதன் பின்பு உங்களது பதிவு எண்ணை குறிப்பிடவும். கெட் டீட்டெயில் என்ற பட்டனை அழுத்தவும். இப்பொழுது உங்கள் தகவல் அனைத்தையும் சரிபார்த்த பின்பு சப்மிட் என்ற பட்டனை அழுத்தவும். மின்னணு முறையில் நீங்கள் நெட் பேங்கிங் வைத்திருந்தால் அதன் மூலமாக, அல்லது டெபிட் கார்டு மூலமாக, அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் செலுத்தலாம். இதற்கு கண்டினியூ ஃபார் பேமெண்ட் என்ற பட்டனை அழுத்தவும்.
இப்பொழுது உங்களது யூசர் ஐடியை இதில் டைப் செய்து பின்பு பாஸ்வேர்ட் கடவுச்சொல்லை இந்த கட்டத்தில் டைப் செய்து சப்மிட் என்ற பட்டனை அழுத்தவும். அதன் பின்பு கன்ஃபார்ம் என்ற பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் என்ற பட்டனை அழுத்தவும். தற்பொழுது பேங்கில் வெற்றிகரமாக உங்களது பணத்தை அவர்கள் எடுத்துவிட்டனர். இதைத்தான் இந்த ஸ்கிரீனில் குறிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நீங்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளீர்கள். இங்கு உங்களது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அறிவிக்கப்படும். பின்பு பிரிண்ட் கூப்பன் என்ற பட்டனை அழுத்தவும். தற்பொழுது உங்களுக்கென்று ஒரு கூப்பன் எண் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சு வடிவினை எடுப்பதற்காக விண்ணப்பதாரர் கேண்டிடேட் லாகின் என்ற இடத்தை கிளிக் செய்து பதிவு எண்ணை குறிப்பிட்டு அதன் பின்பு கடவுச்சொல்லை குறிப்பிடவும். இங்கு சப்மிட் கூப்பன் கோட் அதை அழுத்தி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் கூப்பன் கோடை என்டர் செய்யவும், பதிவு செய்யவும். அதன் பின்பு இந்த செக் பாக்ஸை சொடக் செய்யவும். இறுதியாக ஃபைனல் சப்மிட் என்ற பட்டனை அழுத்தவும். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து விவரங்களும் சரி என்றால் ஓகே என்ற பட்டனை அழுத்தவும். அதன் பின்பு உங்களது அப்ளிகேஷனை அச்சு வடிவில் எடுத்துக்கொள்ளவும். இந்த விண்ணப்ப படிவத்தை டீன் அக்ரி அண்ட் சேர்மன் என்ற முகவரிக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641003 என்ற எண்ணுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும்.